அங்கே என்ன ஊர் ஒலை எல்லாத்தையும் கொள்ளை அடிச்சிட்டிங்களா? கொள்ளை அடிச்சுட்டு இப்போ யூடியூப் பக்கம் வந்திருக்கீங்க எதையெல்லாம் கொள்ளை அடிக்கலான்ட்டு. கல்பாக்க கடலே திரு அண்ணாமலை அண்ணாமை இவா ஒருத்தவன் புகழ்ன்ற பேர்ல ஒரே முட்டா நம்மள புகழ்ச்சிக்கு தள்ளுறாயா. தேங்க்யூ வசந்த், தேங்க்யூ. இந்த காஸ்டியூம் சூப்பர். தேங்க்ஸ் மோனி குட்டி, தேங்க்யூ மோனி. ஹவு டு ஜாயின் மெம்பர்ஷிப்? மேலே இருக்கிற டிபி கிளிக் பண்ணிக்கோங்க. மோஸ்ட் யூஸ்லெஸ் இன்விடேஷனா? என் லைவுக்குள்ளே மோஸ்ட் யூஸ்லெஸ் பர்சன்ஸ் தான் உடனேக்கே நீங்கள் நோட்டிஃபிகேஷன் அனுப்புகிறீங்க. இதில் வேறு அதான் பாருங்கள். ஏண்டா நோட்டிஃபிகேஷனும் இன்விடேஷனும் ரெண்டும் ஒன்று தானே. நோட்டிஃபிகேஷன் அங்கே போய் சேர்ந்தா தான் வரும், இன்விடேஷன் அங்கே போய் சேர்ந்தா தான் வரும். மோஸ்ட் யூஸ்லெஸ் இன்விடேஷனா? அது யூடியூப் பண்ணிட்டு நம்மளையே குறை சொல்கிறது. லூஸ் ஹேர் விடு தங்கமே. ஹாய் அக்கா, தயவு செய்து சிப்போ டேடே வந்துட்டான். எப்போ பாரு குசு புண்ணாக்கிட்ட. ஹாய் சங்கர், வாங்க. ரீல்ஸு சூப்பர். ரீல்ஸ் அப்லோட் பண்ண பார்த்தீங்களா? வியூஸ் எதாவது போயிருக்கா? நான் இன்னும் பார்க்கல. யாரும் சொல்லாதீங்க, பார்த்துட்டு வந்து நானே லைவ் முடிச்சுட்டு பார்த்துக்கிறேன். ஹாய் பாப்பு, வாங்க வாங்க வாங்க. ஓப்பன் பண்ணு. என்னத்தடா ஓப்பன் பண்ணுறது? நிலா கல்பாக்கம்மா போட்டுட்டாங்க. என்னோடய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக சங்கர் போட்டிருக்காரு. யாராக இருந்தாலும் அதை படித்து தெரிஞ்சுக்கோங்க. லவ் யூ பேபி. எப்படி சுகம் அம்மோ சோங்கா விஜி சங்கர் புரா அப்பா காப்பாற்றுங்க. நிலா மசாஜ் பண்ண மாட்டுறப்போ மசாஜ் பண்ண மாட்டேறேண்ணா. இரு மெசேஜா? நான் என்னைக்குடா உனக்கு நான் டெய்லி மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு ஒரு நாள் பண்ணாத மாதிரி நீ மெசேஜே பண்ண மாட்டேங்கிறேங்கிற. காய்ஸ் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாரும் என் கண்ணை தவிர வேற எங்கேயும் பார்க்கக்கூடாது. என்ன எங்க என் கண்ணை மட்டும் பாருங்க. ரொம்ப நேரமாக ஒருத்தவன் கீழேயே பார்த்துட்டு இருக்கான்டா, தரையவே. என்னடா தேடுற? கும்பல்ல ரெட்டு சட்டைக்கார கீழே பாக்குறாங்கோ. ரொம்ப நேரமா தரையவே தேய்ச்சிட்டு இருக்காங்க. பஜாஜ் பண்ணலையோ இவ ஒருத்தவன். என்னடா இந்த மாசம் பிறந்து பஜாஜ்ல இருந்து இஎம்ஐ எடுத்துட்டாங்களா? அது அப்படியே இங்க போட்டுட்டு தானே காலையில இருந்து பஜாஜ் இஎம்ஐ, பஜாஜ் லோன். ஐயோ 3000 ரூபாய், ஐயோ 4000 ரூபாய், 2900 எடுப்போம். அப்புறம் ஏதாவது தெரியுமான்னு பார்த்தேன்டி. ஆனால் அங்கே ஒன்றுமே இல்லைம்மா. அப்படியா? நீ கண்ணை நிமிந்து மேலே பார்க்கணுமா? தரையவே பார்த்தனா ஒன்றுமே தெரியாது. கால் தான் தெரியும். நேராக பாரு. ஒன்று மேலே பாரு, ஒன்று கீழே பார்த்து நடுவில் பாரு. விஷயம் நடுவில் தான் இருக்கும். உங்களுடைய ஒரு ட்ராவல் பண்ணணுமா என் கூட ஒரு தடவை? எதுக்கு பர்ஸை தள்ளிட்டு போவா? அப்போ நான் பர்ஸில் காசு எடுத்துகிட்டு போக மாட்டேன் சொல்லிட்டேன். வெறும் கார்டு மட்டும்தான் இருக்கும். எங்கே போனாலும் ஜிபே தான். ஹாய் நிலா, யுவா குட்டி, மோனி சூப்பர் காம்பினேஷன். என்ன 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 சாப்பாடு? யுவா குட்டி. அப்புறம் காய்ஸ் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப் போகலாம். ஓகே, சில்வர் போகணுமா நம்ம? நேற்று தான் நீங்கள் யாரும் ஜாயின் பண்ணல, நான் வரவே இல்லை. ஜாயின் பண்ணிக்கோங்க. விஐபியா இல்லாட்டி சில்வரா, எது வேணாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆமாண்டா, நீ சொன்ன பின்னாடி தான் நான் இங்கே இருக்கிற டிவி கட்டணம் வேறு. டிவி கேபிள் காசெல்லாம் வந்து நான் அப்பப்போ இது பண்ணி விட்டுடுவேன். வருவாங்க சில்லற இல்லை, அப்புறமா இது பண்ணி விட்டுறேன்னா போயிடுவாங்க. பார்த்தா மறந்துடுவோமா, கரெக்டாக கட் ஆகிடும். 27 டேஸில் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும். அப்புறம் கால் பண்ணி அந்த நம்பரை சொல்லி அப்புறம் ரீசார்ஜ் பண்ணுறதுக்குள்ளே போதும்னு ஆகும். சூடா? அப்படியா? இளவரசன், ஹாய் இளவரசா. அப்புறம் ரமேஷ், ஹாய் ரமேஷ். அலெக்ஸு, மீடியா சொல்லுங்கள். மீடியா உங்ககிட்ட இருக்காது. சரி வச்சுக்கோங்க, பத்திரமா வச்சுக்கோங்க. பர்சனல் ஆக்சஸ் யூஸ் ஆகும். நிறையா இருந்தால் இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க. மீடியா நிறைய பேர் இல்லைன்னு மாறிடுறாங்க. கொஞ்சம் நீங்கள் கொடுத்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகேவா? இன்றைக்கி எந்த ஆக்சஸ் வருவேன். பட்டு இன்னைக்கு வந்து விஐபி கன்ஃபார்மு. சில்வர்ன்றது வருவேன். சில்வர் ஆக்சஸ் வருவேன். சாத்தியமாக நான் கண்ணை மட்டும் பார்ப்பேன். ஏ
யுவா கண்ணு 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 மட்டும் பார்க்குறான்டா சத்தியமா. சரி மெஹபூப் சொல்லுங்க மெஹபூப். ஜெய் ஜெஷை ஜெஷயா ஜெய் ஷை சங்கர். அடே அப்பா ஆத்தாடி எவ்வளோ நீளம் பேர். அழகி வணக்கம். பிரகாஷ் சொல்லுங்க. வெறும் தோசை மட்டும் தாண்டி வச்சிருக்கேன். அட பாவி வெறும் தோசை தான் வச்சிருக்கியா? தொட்டுக்க ஒன்றுமே இல்லையா? காரம் சாரமா இல்லை? அட உப்புக்கு சப்பு கூட இல்லையா? என்னடா பண்ணுவேன்? எங்கடா அந்த மீடியாவை கூப்பிடுறா, அவனை இங்கே கமெண்ட்ஸ் பண்ண சொல்லு. அவன் போட்ட கமெண்ட்ஸ் சூப்பராக இருந்ததே. போடுறா கமெண்ட்டை. சுத்த தமிழில் ஆயின்னு சொல்லுவாங்களா? செக் ஓட. சுத்த தமிழ்னா வணக்கம் தாண்டா சொல்லுவாங்க. சுத்தது உனக்கு தமிழில் எப்படி ஹாய் வரும்? அது இங்கிலீஷ். ஹாய்ங்கிறது இங்கிலீஷு, தமிழில் வணக்கம். சுத்த தமிழா அது வேற. உன்னோட வீடியோஸை பார்த்துட்டு என்னால் முடியல. நம்ம மகேஷ் அதுக்கு பர்சனல் ஆக்சஸ் இருக்குது, நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். சிஸ்மா வாங்க. மதன் சிஸ்டர் எங்கே ஒளிஞ்சிட்ருக்கீங்க? கமெண்ட்ஸை போடுங்க. அலெக்ஸா நான் சத்தியமாக உங்கள் கண்ணை அதிர்ந்து 2 குதிரையா? தீபு ஹாய் தீபு. அடிமை சிக்கிட்டா நடத்துங்க. யாரும் இங்கே அடிமை கிடையாது, வேணா நீ சொல்லு. உப்பு இல்லை சப்பா. சி சி சி. லைவில் இருக்கிற எல்லோரும் லைக்கு போடுங்களேண்டா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு ஜாயின் இருக்குல்ல, சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப் இருக்குது எனக்கு. ஸ்க்ரீன் வந்து டபுள் டாப் இப்படி பண்ணிட்டீங்கிட்டு டிபியை தொட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாப்ஸு சொல்லுங்க பாப்பு. பாப்பு அப்புறம் எப்படி இருக்கேன்டா மணி. அதை பார்க்குறல்ல டெய்லி லைவில். கமெண்ட்ஸு போட்டால் தான் கண்டுக்க. சரி மாற்றிய நிலா பாப்பா, நீ கமெண்ட்ஸை போட்டால் தானே நான் கண்டுக்கிறதுக்கு. சாரி அட்ஜஸ்ட் பண்ணிடியா? அதெல்லாம் நல்லா தான் இருக்குது, நீ இப்படியே பாரு. உங்களை பார்த்தாவே எனக்கு ஒரு என்ன மாதிரி என்னடா ஆகுது? தூக்கம் வருதா? குழந்தை இல்லை, தூக்கம் வரதான் செய்யும். எப்படி அப்படியே தூங்குவியா? பால் புட்டியை வாயில் வச்சுட்டு தூங்குவியாடா? இவன் எதுக்கு தான் லாக்கி எப்போ பாரு பால் புட்டியை மட்டும் வாயில் வச்சுட்டு தூங்குறான். ஐயோ ஐயோ காட்டுங்க நீலா. என்னத்த எதையோ கொடுத்து டப்பா கையில் வச்சிருக்கிற மாதிரியே திறந்து காட்டுங்கிறான். நான் குழந்தையா? யாரு? நீ தான். நீ குழந்தை தான் செல்லம். பாரு ஒன்றும் தெரியல. நீ கொடுத்ததை வச்சுப்பேன்டி. அப்படியா மணிகண்டா? அதெல்லாம் இங்கே கிடையாது. இதோ ஒருத்தன் மீடியா ஒருத்தன் போட்டிருக்கான், அவன்கிட்ட இருக்குதா, நீ போய் வாங்கிக்க. அதெல்லாம் நாங்கள் இங்கே விற்கிறது கிடையாது. நாங்கள் எங்கள் லைவில் சுண்ணியெல்லாம் விற்கிறது கிடையாது. மீடியா வச்சுருக்கான், அவன்கிட்ட போய் கேளு. அவன் தான் விற்கிறான், வாங்கிக்க. கையை காட்டுங்க. உங்களை பார்த்தா டென்ஷன் ஆகுதா? ஐஸ் வாட்டர் எடுத்து கொடுங்க, கூலாகிடுவீங்க. அப்படியா? ஐயோயோ என்ன எவ்வளோ பெரிய நியூஸ்ரா? அடேங்க அப்பா, எங்கள் கண்ணுக்கு தெரியல, உன் கண்ணுக்கு மட்டும் பரவிடுச்ச. 100 பேர். சரி வசந்த. வாவ் தீபு. தீபு வெல்கம் டு சில்வர் தீபு. என்னடி சொன்ன? என்னடா என்ன ரொம்ப திமிரில் பேசுறியா? அப்படி தாண்டா பேசுவேன். அம்மாவா? குழந்தைன்னொன்னே அம்மாங்கிறான். அட புறம்போக்கு. காய்ஸ் லைக் போடுங்க, காய்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும். உன் மனசுக்கு நான் அடிமைடி கண்மணி. அப்படி சொல்லு, மனசுக்கு அடிமை. சரி அது ஓகே, அது நல்லா தான் இருக்கு. குழந்தை மாறிங்க, பால் குடிப்பாங்க, விட்டா குழந்தைய கொடுப்பானுங்க. நீ வேற ஆல்ரெடி இவனுங்கெல்லாம் ஊராக கொடுத்து அங்கங்கே இவனுங்க ஜாடையில் மேயுதுங்க. எங்கே பார்த்தாலும் எதுன்னே தெரிய மாட்டேங்குது. நியூ சப்ஸ்கிரைபரு அவினேஷ், ஹாய் டியார். உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் எங்கள் யூடியூப் சேனலில். ஊருக்கே லைவ் வரலாமா? 4 கண்கள் பேசும்போது தாய்மொழிக்கு இடமில்லை. மௌனம் பாடும் பாடல் போலே மனதுக்கு சுகமில்லை.
ஜாக், பகவதி, அப்புறம் அந்த ஷயர், நான் வந்துட்டேன். வெல்கம் பண்ணுங்க, சொல்லுங்க பெங்களூர். வெல்கம் வெல்கம் வெல்கம். நீ எந்த பொண்ணா? நீ எந்த பையன் முதல்ல சொல்ல. நீ பையனா இல்லை பொண்ணா சொல்கிறா? நீ என்ன பையனா இல்லை பொண்ணா? ஏய் வசந்த அடி விழும். ஷையது சரி, என்ன சாப்பிட்டீங்க பவுசு? மோனிக்குட்டி எல்லாம் என்ன சாப்பிட்டீங்க? அவங்க கிட்ட நம்ம 2 டின்னர் சொல்கிறேன். இந்த லைவ் ஃபுல்லாக சொல்லுவேன் போல். 2 டின்னரா? அப்போனா ஆஃபீஸில் ஏதோ ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஏதோ சாப்பிட்ருக்காங்க. ஒன்று கேன்டீனில் ஏதாவது சாப்பிட்ருக்கணும், இல்லைன்னா வெளியில் ஹோட்டலில் சாப்பிட்ருக்கணும். வீட்டுக்கு வந்தவொடனே அம்மா வேறு ரெடி பண்ணிட்டாங்க, அதில் கொஞ்சம் சாப்பிட்ருக்கணும். அதான் 2 டின்னர் முடிச்சிருக்காங்க. கரெக்டாக டார்லிங்? நீங்கள் எந்த ஊர்? அப்படி கேளு. ஊரே கல்பாக்கம். எனக்கு லைட்டாக ஐ லவ் யூ. கே குரு. ஹாய் குரு. செல்லக்குட்டி ஜாயின் பண்ணிக்கோங்க, மெம்பர்ஷிப்க்கு வாங்க. லைக் மட்டும் போட்டுக்கோங்க, லைக்கு சப்ஸ்கிரைப். இந்த குதிரை மேலே ஏற எவ்வளோ செலவாகும்? அதுக்கு சொத்தை விற்றா கூட பத்தாது பட்டு. இட்லி சிக்கன் குழம்புலாம் சூப்பர் சூப்பர் சூப்பர். கூட தூள் தொட்டுக்கோங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். நான் உங்களை லவ் பண்ணலாமா? நீயே ஒரு மாதிரியான அறகுறை கேஸு. நீ என்னை லவ் பண்ணுறியா? எப்படி பாதியில் ஏமாத்திட்டு விட்டுட்டு போகிறதுக்கா? ஷேக் நான் லைவ் ஸ்டார்ட் ஆகி 22 மினிட்ஸ் ஆகுது. ஹாய் செல்லக்குட்டி, சாப்பிட்டியா? வாங்க கேம். எனக்கு ஒரு நல்ல பேர் வைக்கலாம், எனக்கு நேரம் இல்லை. ஃப்ரீயாக இருக்கும்போது சொல்லி வைக்கலாம். பத்தாது, அதெல்லாம் பத்தாது ஷேக். அதை வச்சு என்ன ஜிஜிபி இப்படி போனால் இப்படி வந்தாலும் செலவாயிடும். அதை வச்சு நான் நாக்கு வலிக்கிறதா ஷேக்கு? ஏங்க 10 லேக் வச்சு நாக்கு வலிக்கிறதா என்ன இவன்? நோ லவ் ஒன்லி என்ஜாய் த மூமெண்ட்டு. இவன் தான் தெளிவாக இருக்கா. வா ஷோ என்ஜாயா? சரி சரி. ஆர்மி சொல்லுங்கள். ஆர்மி பர்சன் மேலே நம்பிக்கை இருக்கா? இதை பற்றிலாம் நான் பேச விரும்பலை. சொல்லுங்கள். யா சார். ஹாய் யா சார். வெண்ணிலா இல்லை, எங்கே ஒரு பிளேன் கிஸ் அடைங்க, அப்போ தான் எங்கள் நிலாவா இல்லையா என்று தெரியும். கலகலன்னு சிரிப்பும் இல்லை. இதுக்கு மேலே சிரிச்சுன்னா பைத்தியம்னு சொல்லுவான். பாப்ஸு மோனி கமெண்ட்ஸை பாருங்கள். சிவாபுரா தோசை ஆனியன் சட்னி, நான் இட்லி காரக்குழம்பு. ஓஹோ, உங்களோட டின்னரும் அவருடைய டின்னரம்மா? புரிந்து விட்டது. இருங்க. பாப்ஸ் என்ன சாப்பிட்ருக்காரு? சிவாபுரம் வந்து தோசை ஆனியன் சட்னி, இட்லி காரக்குழம்பா? ரெண்டுமே சூப்பராக இருக்கும். நான் 2 கிடைச்சாலும் விட்டு கடிப்பேன். கைஸ் லைக் போட்டுக்கோங்க. சிவாபுரம் இப்போ தான் தோசை தக்காளி கார சட்னி. சரோ எங்க? ஸ்டாண்ட் ப்ளீஸ்மா. ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. Shankar, maybe same pinch. Hi ma'am, how are you? Please once remove mask. நீங்கள் பெர்மிஷன் கொடுத்தா நான் உங்களை லவ் பண்ணுறேன். அலெக்ஸ், நீங்கள் திருமணமானவரா? கண்டுபிடிங்களேன் பார்க்கலாம். யாரும் சொல்லாதீங்க காய்ஸ், யாரும் சொல்லாத. அவனே கெஸ் பண்ணட்டும். யாரும் சொல்லாதீங்க. என் நேம் சொல்லுங்க. என் பிரபுல். என் நேம் உங்கள் வாய்ஸ் உங்கள் லிப்ஸில் கேட்கணும். அப்படியா? என்ன பேர்? ரகுல். ஹாய் ரகுல். ஆனால் லிப்ஸை பார்க்க முடியாதே. ஹாய் ரகுல், சொல்லுங்க. நல்லையா இருக்கா? என்ன ஒரு அழகு, எத்தனை அழகா. சரிடா சரிடா சரிடா. உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? கண்டுபிடிங்க, நீங்களே கண்டுபிடிங்க. மேரேஜ் ஆயிடுச்சா ஆகலையா என்ன ஏது அப்படின்ட்டு ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேரேஜுக்கான அடையாளம் எங்கேயாவது இருக்கணும் இல்லை? கண்டுபிடி பார்க்கலாம். எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கிறேன்னு நான் நோட் பண்ணுறேன். அப்பா
ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கைஸ். ஒயிட் சாரிலாம் சூப்பராக இருக்கீங்க. ஓகே. பாப்ஸு ஹேர் டின்னரா? சாப்பிட்டாச்சு பாப்ஸு. சப்பாத்தி அப்புறம் முட்டை பொடி மாசு சாப்பிட்டேன். உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லுங்க பெரியாதான். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? இப்போவே எல்லாம் கையில் பிடிச்சிட்டு இருப்பாங்க. மெம்பர்ஷிப் ஏரியா சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது. டைம் போயிட்டே இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே சீக்கிரம் வாங்க. ஹவு மச்சா மேலே இருக்கிற டிபியை தொட்டு பார்த்துக்கோங்க. ஜாயினிங் எல்லாம் மேலே இருக்குது. எல்லா ஆக்சஸும் மேலே இருக்கும். நீங்கள் அதை தொட்டு பார்த்துட்டு உள்ள வாங்க. ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி வாங்க கைஸ். மல்லிகை பூ பிடிக்குமாங்களா? தோமே மாஸ்க்கு போட்டுட்டே இருக்கீங்களே, மீசை இருக்குமா? எல்லாரும் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சீக்கிரம் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன மெம்பர்ஷிப் லைவ் எது வேணாலும் ஜாயின் பண்ணுங்க. ஆனால் நான் இன்னைக்கு விஐபி வருவேன். முடியும்னா ஜாயின் பண்ணுங்க. முடியலன்னா சில்வர் எடுத்துக்கோங்க. இன்னும் முடியுது அப்படின்னா இது எடுத்துக்கோங்க, பிளாட்டினம் எடுத்துக்கோங்க. லைவ் வரும்போது தெளிவாக தான் வருவாங்க. வந்து கமெண்ட்ஸ் போகிற ஸ்பீடில் மண்டை குழம்பி போவாங்க. உண்மைதான். உன்னோட வீட்டுக்கார உன்னைய போட மாட்டானான்னு கேட்குறீங்களா? அவன் போடுறான், போடலை. நீ ஏன்டா தவிக்கிற? நீ ஏன் தவிக்கிற? விட்டா நீ போடுறதுக்கு ரெடியாக இருப்ப போல இருக்கு. ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க செல்லம். ஏகே குரு இது காமன் லைவ். வேணா ஜாயின் பண்ணி உள்ளவா. சில்வர் வந்தால் என்ன டிஃப்ரெண்ட்டு? ஜாயின் பண்ணி ஒரு தடவை பார்த்துக்கோங்க. பாப்ஸ் இன்னைக்கு கோல்டு ரேட்டு 7600 குறைஞ்சிருச்சு. நான் போய் இப்போ ஒரு 2 கிராமில் ஒரு ஜிமிக்கு ஒன்று எடுத்தேன். 2 கிராம். அது ஏண்டா கடுப்பாக இருக்குது. 41,500 எடுத்தேன். நான் எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறம் தானே குறையணும். நான் போகும்போது 16,800 1 கிராம். இல்லையா? இப்போ ஆப்ஷன்லாம் கிடையாது. நல்ல ஒன்லி ஜாயினிங் மட்டும்தான். உன்னோட இப்போ சூப்பர். ஹரிஷ் நான் ரெடியாக இருக்கேன். ஓகே. ஹாய் ஷாஸ்ரீ. சில்வர் கோல்டு என்ன டிஃப்ரெண்ட்டு? இது டிஃப்ரெண்ட் வரும்போது லைவோடைய ஒர்த்து டிஃப்ரெண்ட்டு தான். புரிஞ்சவன் ஜாயின் பண்ணுங்க. உங்களால் முடியும்னா எந்த ஆக்சஸ் வேணாலும் எடுங்க. கேட்டுக்கலாம் இருந்தால் பதில் சொல்ல மாட்டேன். ஒன்று பிளாட்டினம் ஜாயின் பண்ணு, இல்லை சில்வரை ஜாயின் பண்ணு. நீ ரொம்ப வசதியாக இருக்கிற, உன்னால் முடியும் அப்படின்னா விஐபி எடு, பர்சனல் ஆக்சஸ் எடு. முடியலன்னா பிளாட்டினம் எடுத்துக்கோ. கரெக்டு. கேர்ள் ஃப்ரெண்டு கல்பாக்கம் நீயா தங்கம்? உனக்கு எதுக்கு தங்கம்? ஆஹா ஜிமிக்கு காமிங்க. ஒயிட்டே நீலாவா? ஹாரி அது எனக்கு எடுக்கல. நான் பாப்பாவுக்கு எடுத்துங்கண்ணா. ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க காய்ஸ். இந்த மாதிரி இப்படி டபுள் டச் பண்ணிங்கன்னா லைக் போட்டுடலாம். சிரமம் பார்க்காமல் இன்னும் ஒரு லைக் போட சொல்லி கொடுங்க. லைக் பற்றி வருமா சில்வரில்? லைவ் பற்றி வருமா? புரியலங்க. எதுக்குடி எடுக்கணும்? எடுக்கலைன்னா போடா. விக்ரம் ஒரு. அப்புறம் தங்கம் செல்லக்குட்டி எப்படி இருக்கீங்க? இருக்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க? உனக்கு சாங் எல்லாம் சென்ட் பண்ணாதான் பார்க்க. ஹாய் அழகி நிலா. சாப்பிட்டாச்சு வாசகி. சாப்பிட்டாச்சு. லைவ் பாதி தான் வருமா சில்வரில்? என்ன லைவ் பாதி வருமா? என்னடா வரும்?
நீ எடுக்க போகிறது ஒரு ஜஸ்ட் ஒரு சில்வரு. அதை நீ எடுக்கலனாலும் எனக்கு நோ ப்ராப்ளம். அதுக்கு நீ கேட்குற 1008 கேள்வி. நீ ஒரு பர்சனல் ஆக்சஸை பற்றி கேட்டால் கூட ஏதோ ஒரு 2 சொல்லுவேன். இல்லை விஐபி டைமண்டு கேட்டால் கூட சொல்லுவேன். ஜஸ்ட்டு சில்வருக்கெலாம் நொய்யின்னு கேள்வியெல்லாம் கேட்டுட்ருக்காதீங்க, கடுப்பாயிடுவேன். நீ அழகி நிலா இல்லடி கவர்ச்சி நிலா. அப்புறம் எதுக்கு போட சொல்கிறீங்க? முடிஞ்சா போடு, முடியலன்னா போ. ஐ லவ் யூ. நீ செம்மையாக டான்ஸ் ஆடுற. சதாசிவம். கழுத்தில் இருக்கிற மச்சத்தை காட்டுங்க. கிட்ட வந்தால் ஏதாவது கண்ணுக்கு தென்படுமான்னு பார்க்குறா. தென்படுதோ படலையோ, எனக்கு தேவை வியூஸ். பார்த்துக்கடா. ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மதர் அக்கா கமெண்ட்ஸ் போகிற ஸ்பீடில் காணாமல் போயிட்டாங்க போல. மதர் சிஸ் கமெண்ட்ஸ் பண்ணுங்க, எங்கே போயிட்டீங்க? சென்னை வாங்க, நான் இருக்கிறதே சென்னை தாங்க. பேக் போஸ்ட் ப்ளீஸா. விஐபி எப்படி போடுறது? மேலே இருக்கிற டிபியை தொட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. யார் எந்த ஆக்சஸாக இருந்தாலும், நீ விஐபியே எடுத்தாலும் என்ன, நீ என்ன எடுத்தா என்ன, எந்த ஆக்சஸாக இருந்தாலும் மேலே இருக்கிற டிபியை டச் பண்ணி ஜாயின் பட்டன் வரும். எல்லாம் ஒரே மாதிரி ஜாயினிங் தான். பெரிய ஆக்சஸுக்கு ஒரு மாதிரியோ சின்ன ஆக்சஸுக்கு ஒரு மாதிரிலாம் கிடையாது. எல்லா ஆக்சஸுக்கும் ஒரு மாதிரி தான். நீ எடுக்கிற ஜாயினை பொறுத்து தான் லைவுடைய ஒர்த்து மாறும். நீ பெருசாக எடுத்தனா அதுக்கு தகுந்தது நல்லா பார்க்கலாம், மீடியமாக எடுத்தனா அதுக்கு தகுந்தது பார்க்கலாம், அவ்வளோதான் வித்தியாசம். இன்னைக்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து அருமை, நல்லா இருக்கா? ஹாய் உங்களுக்கு. ஏய் விக்ரம், என்ன சும்மா குட்னஸ் குட் மாயிரு. ஒன்று கமெண்ட்டை போட, இல்லைன்னா விஷயத்த சொல்லு. மொட்டையா குட்னஸ் மான்னாங்கடி. நானும் சென்னை தான். மெசேஜ் பண்ணலாமா? நீங்கள் சென்னைனா நான் மெசேஜ் பண்ணணுமா? அப்படின்னு பார்த்தா இதில் மெசேஜ் பண்ணுறதில்ல, கமெண்ட்ஸ் பண்ணுற அத்தனை பேருமே சென்னைக்காரங்கடா. நானும் சென்னை, நீயும் சென்னைனா உடனே மெசேஜ் பண்ணிடுமா? ஏன்டா உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தா? எவன் சொல்லி கொடுத்தா சொல்லு. ஒரே ஊருக்காரனா பேசிக்கணுமா? ஒரே ஊருக்காரன் தாண்டா கொல்லியே. எல்லாரும் என்னடா ஊரு? கமெண்ட்ஸ் பண்ணுங்க, பார்த்துட்டு எல்லாம் முக்காவாசி சென்னைக்குள்ள ஏரியா தேவையில்ல, சென்னையா எல்லாரும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க யாரெல்லாம் சென்னைன்ட்டு. இன்னைக்கு என்ன பாய் சூப்பராக இருந்தா, செம்மையாக இருந்தது. அது வசந்த் அப்போ நீ ஓல்டு ஆளு, ஜாயின் பண்ணி உள்ளே வந்து பார்த்துக்கிடா. பாப்ஸு மச்சானமும் மச்சாவா முச்சனம்னா என்ன? டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துட்டு சொல்லட்டும். அதுக்கு அர்த்தம் ஒரே நிமிஷம் இருங்க. நான் ஃபஸ்ட்டு கேப்ஷனை படித்து பார்த்துறேன், நான் மறந்துட்டேன். ஒரே நிமிஷம் கேப்ஷனை படித்து பார்த்துட்டு சொல்கிறேன். அச்சானு இல்லாத தேர் முச்சானும் ஓடாது. அதாவது விஷயம் இல்லாமல் ஒரு காரியத்தில் நம்ம இறங்குறோன்னா அந்த காரியத்துக்கு தேவையானது ஒன்று மெயினானது பொருள் இல்லையா ஆள், இது ரெண்டும் சரி இல்லைனாக்கா ஒரு புண்ணாக்கம் அங்கே பிடுங்க முடியாதுன்னு அர்த்தம். களத்தில் இறங்குறோம் அப்படின்னா வீரம் கூட இருக்கணும், அவனை வச்சுக்கிட்டு இறங்க முடியும். எதுவுமே இல்லாமல் நானுண்டா அப்படின்னு சப்பு கட்டு கத்திட்டு போய் உழுதுடக்கூடாது. அதுதான் அச்சானு இல்லாத தேர் முச்சானும் ஓடாது, ஒரு புண்ணாக்கும் பிடுங்க முடியாது. இது மனுஷங்களுக்கும் பொருந்தும், பணத்துக்கும் பொருந்தும், எல்லாத்துக்கும் பொருந்துது. இதுதான் இதுக்கு அர்த்தம். நான் கும்பகோணம் நிலா. நீங்களா? சூப்பர் சூப்பர் சூப்பர். சென்னைக்கு பக்கத்தில் மஸ்கட்டு. நானும் என்னையில இருந்து சென்னை தான். நீங்களும் சென்னை தானா? யாரு நீ? அமெரிக்காவா? சரிடா. பாருங்க, முக்கால்வாசி பேர் சென்னையிலேருந்து தான் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. அதுக்காக சென்னைன்றதுக்காக எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு உட்காந்துருக்க முடியும்? நான் எங்கே இருக்கேன்னு தெரியலங்க. பாப்ஸ் அர்த்தம் புரிஞ்சிச்சா? இதுக்கு அதான் அர்த்தம். அதான் வெறும் வாயால வடை சுடாதலான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதுவும் ஒரு பழமொழி. போடி போடா என்ன நேரில் பார்க்கணும் போலவே இருக்கா. அதுதாங்க ரொம்ப கஷ்டம். அதுதான் ரொம்ப கஷ்டம் இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமே அதுதான்.
நேரில் பார்க்குற வேலை பெரும் ரொம்ப கஷ்டமான வேலைங்க. அந்த வேலையெல்லாம் நான் எடுத்துக்கிறது கிடையாது. எனக்கு ஈஸியாக யூடியூப் லைவ் ஆன் பண்ண உங்ககிட்ட பேசணும், அவ்வளோதாங்க. நேரில் பார்த்து அதுக்கு நான் சங்கடப்பட வைக்க விரும்பலைங்க. நேரில் பார்த்தா சண்டை போட்டு விட்டுருவேன். கொழையாடி சண்டை பார்த்துருக்கீங்களா? அந்த சண்டையை நான் போட்டு விட்டுருவேன். ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. சிற்பி 920 கிரீன் வேஸ் சூட்டபிள் மட்டும். ஜாயின் பண்ணால் மெம்பர்ஷிப் போகலாம். ஜாயின் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். பிரவீன் பத்ரி, அப்படியா? நல்ல ஐடியாவாக தான் இருக்கு. சரி, ஓகே ஓகே. ஏதாவது ஒரு ரெக்கமெண்டேஷன்லாம் பண்ணி விடுங்க. பண்ணிடலாம், சிறப்பாக பண்ணிடலாம், தரமாக பண்ணிடலாம். அதுக்கு கதை யார் எழுதுறது? உங்கள் அம்மாவா? ஓகே ஓகே, ஆமாம்மா, அவங்க அதெல்லாம் சீனியர். அதெல்லாம் கிடையாது தினேஷன். முச்சானம் ஓ, அவர் வெறும் முச்சானத்துக்கு மட்டும் கேட்குறாரா? முச்சானங்கிறது வந்து இப்போ மோனி போட்டிருக்காருல, வெரி ஸ்ட்ராங் பர்சன் அப்படின்னு சொல்லி. ஸ்ட்ராங்கு, அதாவது ஒரு அதான் நமக்கு ஒரு தெம்பு, அடையாளம் எல்லாமே பொருந்தும். அந்த ஒரு இதுக்கு அது எல்லாமே பொருந்தும். நேரில் பார்க்க முடியாது இவா. ஆமாண்டா, ஒன்மேனு. ஆமாம், உங்கள் அம்மா அங்கே ப்ளூ கலர் லைட்டை வச்சுக்கிட்டு நிற்கிறான், இவன் ரெட் கலர் லைட்டை வச்சுக்கிட்டு நிற்கிறான். மூஞ்ச பாரு, மோகரம் உண்டைங்க. வந்துட்டானுங்க கமெண்ட்ஸ் போடுறதுக்கு. அரவிந்த், ஹாய் அரவிந்த். மலை குரங்கு, ஸ்க்ரீனை டபுள் டாப் பண்ணி லைக்கை போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இன்னைக்கு மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு, சீக்கிரம் ஜாயின் பண்ணிங்கன்னா உள்ள போகலாம். அப்புறம் இன்னைக்கு கோல்டு லைவ் இருக்கா? கோல்டெல்லாம் இதில் கிடையாது, பிளாட்டினம் தான். அதுக்கு பதிலாக பிளாட்டினம் ஜாயின் பண்ணிக்கோ. நான் இன்னொரு, நீ கூடலூர், 2 பேரும் சேர்ந்தா நெய்வேலியா? எங்கடா கற்றுக்கிட்டு வரீங்க இதெல்லாம்? எஸ் சிவா ப்ரோ. ஓனி ஓ ஸ்ட்ராங் பர்சன். ஆமாம். மெம்பர்ஷிப்பில் என்ன ஸ்பெஷலாக ஜாயின் பண்ணி பார்த்துக்கோங்க எல்லோரும். நிலா சொல்லுங்கள் மிஸ்டர் எம்ஆர்டி. லைவ் வேண்டாம், இப்படியே பேசினா நல்லாயிருக்கும். உங்களுக்கு நல்லாயிருக்கும், எனக்கு நல்லா இருக்கணும்ல, அதுக்கு ஜாயினிங் தேவை. அழகாக இருக்கேன் நான். ராஜ்மோகன், சும்மா கும்முன்னு இருக்கு சாரியில், உங்களை நல்லா. அப்புறம் ஹாய் அம்மோ மணி, அரவிந்த் இருக்கு, ஆனால் பர்சன் ஆக்சஸ் ஜாயின் பண்ணுங்க. கொடைக்கல் மழை கோல்டு லைவ் இருக்கா? இருக்குங்க. அந்த ஆக்சஸை வந்து நீ இங்கே இருக்கான்னு கேட்குறியா? ஒன்று பல முறை சொல்லியிருக்கேன் உங்கள் எல்லாருக்கிட்டையும். சிற்பி 92 பற்றி அங்கே கேட்கக்கூடாது, சிற்பி 922 பற்றி இங்கே கேட்கக்கூடாது. நீ இந்த சேனலில் இருக்கன்னா இதை பற்றி மட்டும் பேசு, அங்கே இருக்கன்னா அதை பற்றி மட்டும் பேசு. அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் சே எத்தனை வாட்டி இவனுங்களுக்கு சொல்கிறது? என்ன நிலா, காதல் லோகு எதுவும் போடலையாவா? காதல்னா காதில் தோடு எதுவும் போடலன்னு கேட்குறீங்களா? கேடி மெம்பர்ஷிப்பில் என்னையா? எவ்வளவு எல்லாம் வெறி ஆயிட்டானுங்க போல இருக்கு. கமெண்ட்ஸு கண்ணா பின்னான்னு வருது. நல்லா தான் இருக்குது. இதுவும் சூடு ஏற்றி பார்த்து கமெண்ட்ஸ் இப்படி வாங்குறதும் நல்லா தான் இருக்குது. அப்புறம் அந்த மாஸ்க்கு பற்றி மாற்றி போட்டிருக்கேன். கரெக்டாக தான் டார்லிங் போட்டிருக்கேன். ஃபிஷ்ஷு வறுவலுக்கு என்ன மசாலா ஆட் பண்ணுறீங்க? மிளகாத்தூள். ஃபிஷ்ஷு மசாலாக்கெல்லாம் நாங்கள்லாம் டேஸ்ட் பவுட்ரு கடையில் விற்கிது மசாலா, அதெல்லாம் வாங்க மாட்டோம். சாதாரண மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு பெரட்டி வறுத்துருவேன். வேறு எதுவும் இந்த இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு வறுக்க மாட்டேன். அதெல்லாம் சாப்பிட்டோம்னா நெஞ்சிலே நிற்கும், ஜீரண கோளாறு வரும். மேக்கப்பு போட்டு வருவேன். அப்படியா? சரிடா. ஃபஸ்ட் டைம் நான் லைவ் பார்த்தேன். அப்படியே கணேஷ் பிரபு இன்னைக்கு வாங்கினேன். இது இன்னைக்கு வாங்கலடா, ஏன்டா நீ வேறு? நான் வாங்கினது 1 மாதம் ஆகுதுடா. என்ன ஆச்சு கேட்டதுக்கு பதிலே காணும். அக்கா நீங்கள் என்ன ஒர்க்கு பண்ணுறீங்க? நீங்கள்
நான் வந்து என்னோடய பர்சனலோட இன்ஃபர்மேஷன்லாம் நான் லைவில் ஷேர் பண்ண மாட்டேன். ஆனால் ஒர்க்கு அவ்வளோதான். மெம்பர்ஷிப்பில் என்ன இங்கே பாருடா விஜய், உன்னால் முடிஞ்சால் ஜாயின் பண்ணல, இல்லைன்னா காமனில் இருப்பார். வெட்டியை ஏன் கேட்குற டார்லிங்? இல்லை வெட்டியை ஏன் கேட்குற? நீ இன்றைக்கி தான் யூடியூப்குள்ளேயே நீ ஓப்பன் பண்ணி வந்திருக்க இல்லை? உனக்கு யூடியூப்னால் இது வரைக்கும் என்னன்னு தெரியாது. இவ்வளோ வருஷம் நீ கோமாவில் கடந்தீங்க. இவனுங்க எல்லாம் உத்தம புத்திர ராசா மாதிரி இவனுங்க எல்லாம் கோமாவில் கடந்தானுங்க. இன்றைக்கி தான் வந்து இருறா ஹைலைட்டை போட்டுடலாம். இருறா 49 செகண்டை சொல்கிறா டக்குன்னு. ஹைட்ராப்ஸ் போட்டேன், 3 ஹோட்டல் தான், சப்பாத்தி குருமா. அப்படியா? இப்போ பரவாயில்லையா? சரக்குட்டி எப்போ வந்தீங்க? கமெண்ட்ஸ் நான் இப்போ தான் பார்க்குறேன். எப்போ வந்தீங்க? மெம்பர்ஷிப்பில் என்ன? அவன் பேர் என்ன? என்னடா அவன் பேர்? விஜயகுமார். நீ வந்து இத்தனை வருஷமாக கோமாவில் கடந்தீங்க. இன்றைக்கி தான் நீங்கள் வந்து ஸ்மார்ட் ஃபோன்னா என்ன அப்படின்னு வாங்கி இன்றைக்கி தான் யூடியூப்னே ஒன்று டவுன்லோடு பண்ணி இப்போ தான் உள்ளே வந்திருக்கிறீங்க. அதனால் லைவ்னா என்னன்னு தெரியாது, மெம்பர்ஷிப்னா என்னன்னு தெரியாது. இவனுங்க எல்லாம் குழந்தைங்க இவனுங்க. போடா ஊர் ஊராக குழந்தைய கொடுத்துட்டு வர்ற நீ எல்லாம் வந்து இங்கே கமெண்ட்ஸை போடுற. என்ன மெம்பர்ஷிப்லையா? உனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆளை பாரு, எல்லா ஆக்சஸில் ஒரு ஜாயினில் வெட்டியாக பார்த்துட்டு கிடப்ப. எவன் எங்கே திருடி போடுவான், ஃப்ரீயாக ஓசியில் பார்க்கலான்னு வந்து உட்காந்துட்டு இங்கே வந்து கேள்வி கேட்குறது. மூஞ்சிக்கல பாரு, மூஞ்சி குரங்கு மூஞ்சி. அவர் கோமாளி பட ஜெயம் ரவி போல் அதான் போல இருக்கு. இவருக்கு தெரியவே தெரியாதான். வளைச்சி எல்லா லைவ்லையும் உட்காந்து எல்லாத்தையும் வாயை பொழந்துட்டு ஆணு ஜொல்லு ஊற்ற பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சவனுங்க இவனுங்க. குடிச்சு முடிச்சுக்கிட்டு இங்கே வந்துக்கிட்டு மெம்பர்ஷிப்னா என்ன, உள்ளே ஜாயின் பண்ணால் என்ன காட்டுவீங்க? தூக்கி காட்டுவோம் குப்பையை வாயில் தூக்கி போட்டுக்க குப்பை லாரிய. ஆளை பாரு ஆளை, அறமாண்டக்கு இருக்கணுங்க. குரங்கு முடிஞ்சுதான் சரண். நோ டென்ஷனா அக்கா, என்னைய பார்த்துட்டு இருக்கீங்க. சாரிக்கா, எதுவும் தெரியாமல் கேட்டிருந்தா மன்னிச்சிடுங்க. நீ யார் ராஜா? உன் கமெண்ட்ஸை நான் இப்போ தான் படிக்கிறேன். நீ ஏன் மன்னிப்பு கேட்குற? நீ எதுவும் அந்த விஜயகுமாருக்கு தூதாளா? அவனை கேட்டால் நீ ஏன் மன்னிப்பு கேட்குறேங்க? வா. அப்போ நீ ஏதோ அவனை திட்டுறதுக்கு முன்னாடி நீ ஏதோ கேள்வி கேட்டிருக்க. என்ன கேட்டாய்? வா வழியினே வந்து மாட்டுறான்டா. ஆடு கசாப் கடையை நோக்கி தான் போகுன்ற மாதிரி ஆடு வழியினே உள்ளே வந்து மாட்டியிருக்கு. அக்கா என்னப்பா? சரி. அப்புறம் வந்து நான் சொல்லுங்க டாக்டர். திருநாவுக்கரசு நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? சூப்பர் ஸ்பீச்டி. சரி, எல்லாரும் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைவ் முடிய போது இன்னும் கரெக்டாக 11 நிமிஷம் தான் இருக்கு. 15 நிமிஷம் இருக்கு. 15 நிமிஷம் லைவ் முடியும். சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களால் முடியலன்னா பிளாட்டினம் எடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன ஆக்சஸ் ஜாயின் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். இல்லைன்னா நான் அதில் வந்துக்கிறேன். மெரினா போயிருக்கீங்களா? ஆமாம், அது அதிசயம் தானே. அது ஏது நான் பார்த்ததே கிடையாது. ஃபோனில் தாங்க பார்த்துருக்கேன் மெரினாவெல்லாம். பாப்ஸு சங்கர் கமெண்ட்ஸை பாருங்கள். 87 லைக் இருக்கா 300க்கு? கால்குலேட்டரே என் ஃபோனில் கிடையாதுன்னு நினச்சி வருத்தப்பட்டு இருந்தேன். சங்கருன்ற ஒரு உருவமே கால்குலேட்டரே என் லைவில் இருக்குது. அந்த விஜயகுமார் இனி வரமாட்டாரு நீங்கள் சொன்ன ஆன்சருக்கு. ஏன் வரமாட்டான்? அவன் இதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கான். அவன் இதை விட கலீஜியாக எல்லா லைவ்லேயும் கேள்வி கேட்டிருப்பாளுங்க. அவனுக்கு கேட்டு சர்வீஸ் ஆகி போச்சு. பார்த்து பழகிடும். கேட்டு பூத்துருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவனுக்கு அந்த கமெண்ட்ஸ் அந்த வார்த்தையெல்லாம் கேட்டு அவனுக்கு பழகி போன ஒரு விஷயம். உங்கள் லைவ் 2 சங்கர் இருக்காங்க. ஒருத்தர் வந்து ஆமாம் ஒருத்தர் எஸ் சங்கர், ஒருத்தர் டிபி சங்கர். எஸ் சங்கர் டிபி வச்சில்ல, இவர் டிபி வச்சிருக்காரு. அதை வச்சு தான் நான் கொஞ்சம் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கிறேன். பாப்ஸ் இல்லை சங்கர் கமெண்ட்ஸை பாருங்கள். எஸ்எஸ் சங்கர் அவரது எங்கடா நான் போய் தேடுவேன். காண போயிடுச்சு, மேலே போயிடுச்சுமா. வேண்டாம் மாநிலா. என்னத்தை வேண்டாம்? என்னத்தடா வேண்டாம்? மொட்டையா இருக்குடா வேண்டாங்கிற. குப்பலாரி மீன்ஸு உனக்கு தெரியாதா? நீயே நாத்தத்தில் தான் எந்த நேரமும் கிடப்ப. நாத்தன்ட்டு.
சொல்லுங்க ரவி. ஹாய், என்ன பண்ணிகிட்டே இருக்க செல்லம்? நீ மாஸ்க் போட்டு இவ்வளோ அழகாக இருக்க. அப்போது நீ காலட்டுனா எவ்வளோ அழகாக இருப்பனா? ஐயோ ஐயோ. செல்லோ லைக் பண்ணிக்கோங்க எல்லாரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜாயினிங்க ஒன்றும் காணுமே. உங்களுக்கு ரோஸ் கலரில் சாரியா? நல்லா இருக்கும். துரை, ஹாய் துரை. ஹாய் மேடம். ராவணன் முட்டையா? அந்த ஒன் மேன் ரெடியாக இருக்கான் போடுறதுக்கு. அவன்கிட்ட கேளு என்ன நிலம் ஆச்சு உனக்கு ரொம்ப. மிஸ்டர் பிரின்ஸு ஐஎம் நீ அமெரிக்காடா? என்னன்னா புல்டா விட்றான் பாரு. புல்டா விட்டா லேகியமெல்லாம் என் லைவில் தான்டா விடுவானுங்க. மற்ற லைவில் தான் வலிஞ்சிக்கிட்டு கிடக்குறானுங்க. நம்ம லைவ்லலாம் பேச்சு ஓவராக இருக்குங்க உனங்களுக்கு. யூ ஆர் ஸோ பிரெட்டி. தேங்க்யூ துரை. ஐ செம்மையாக இருக்க. எம் சாம் நாட்டுக்கத்தை வாங்க. சூப்பர் மேனை வாங்க. யூனஸ்கானு மாஸ்கை கழட்டினா நீ காணாமல் போயிடுவடா. அதுக்கப்புறம் ஏன் என் லைவ்ல வந்து உட்கார போறீங்க? மெம்பர்ஷிப் டைமிங் அப்போ மெம்பர்ஷிப் டைமிங்கா இன்னும் ஒரு 10 minute இருக்கு. நீங்கள் ஜாயினிங் மட்டும் பண்ணுங்க. பிளாட்டினம் ஆக்சஸ் எடுத்துக்கோங்க guys. சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க மெம்பர்ஷிப்க்கு போகலாம். ஓகே பாய் பாய். வாவ் தேங்க்யூ சன். இன்னைக்கு ரெண்டும் சில்வராக வந்ததுனால அப்போ நம்ம சில்வருக்கு போயிடலாம். ஓகேவா? ஹாய் நிலா. என்னுடைய நான் பார்க்கல ஐஸ்தேவ். நீங்கள் அதில் பண்ணியிருக்கீங்களா? மறந்துட்டேன் டார்லிங். சரி ஓகே. நீங்கள் எனக்கு வந்து நான் ஒரு ஹாய்னு ஒரு கமெண்ட்ஸ் மட்டும் போட்டு விடுங்க. நான் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே உங்களுக்கு அனுப்பி விடுறேன். ஓகேவா? ஜாயின் பண்ண என்ன கிடைக்கும்? ஜாயின் மட்டும் பண்ணிப்பார். இவ பொண்ணு இல்லைடா. என்னென்னமோ சொல்லி பார்த்தா யாரும் கண்டுக்கல. என்னென்னமோ போட்டு பார்த்தா என்னடா அவனை கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. அடுத்தது இவ பொண்ணு இல்லைடா. இங்கே பாரு. இன்றைக்கி தான் நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். இன்ஸ்டாவில் அது ஃபேமஸ் போல் இருக்குது. மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு வீடியோஸுமே மில்லியன் வியூஸ் போயிருக்கு. அந்த ட்ரோல் வீடியோ அதில் வந்து என்னன்னா ஒரு வீடியோவை போட்டு அவங்க பெரியப்பா நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவரை விட்டு பேச வைக்கிறாப்புல ஒரு பேட்டி மாதிரி சும்மா பக்கத்தில் உட்காந்து. கீழே வீடியோ எப்படி போவோம் அதான் அந்த அசிங்கமாக போடுறது இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு அவர் கவுண்டர் அடிப்பார். அதில் ஒரு திருநங்கை வந்து எல்லாம் ஃபேமஸ் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்களா. வெயிட் லாஸ் கூட பண்ணி கொஞ்சம் ஒல்லியானாங்கள. அவங்களோட வீடியோஸை போட்டு நடந்து வர்றது போட்டுட்டு உடனே அந்த பெரியப்பா ஒரு கவுண்டர் கொடுக்குறாரு. இவங்க அதில் கமெண்ட்ஸ் வரல. நீங்கள் உங்களை எனக்கு லவ் பண்ணணும் போலே இருக்குது. எனக்கு ஆசையாக இருக்குது. நீங்கள் இப்போ பொண்ணுங்களை விட ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ் இருக்குது. அதுக்கு அவங்க பெரியப்பா கொடுக்குற கவுண்டர் என்னென்னா, பெரியப்பா அவங்க பொண்ணு கிடையாது, திருநங்கை தான். உங்களுடைய கருத்து என்ன? பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்காங்க. திருநங்கையோ பொண்ணோ காயும் கனியுமா இருந்தானா ரசிக்க வேண்டியது தானே, போட வேண்டியது தானே அப்படின்னு அவர் ஒரு கவுண்டர் ஒன்று கொடுத்துருக்காரு. ஆமாம் சுந்தர். நேம்லாம் போட வேண்டாம். நேம் போட வேண்டாம். நேம் எனக்கு தெரியும், ஆனால் நம்ம சேனலில் சொல்லக்கூடாது என்றைக்கும். ஸ்க்ரீன் டபுள் டேப் பண்ணி லைக் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்ணுக்கு மை அழகு, என் செல்லத்துக்கு மாஸ்க் அழகு. கழட்டுனா ரொம்ப அழகு. புகழ்ந்துக்கிட்டே இருக்கான் கழட்டுற மாட்டோமான்ட்டு. அப்புறம் வந்து மெம்பர்ஷிப்பு முடிய போகுது. எப்போ வரேன்டா? முடிஞ்சா எங்கடா போகிறேன்? இங்கே தானே இருக்க போகிறேன். அந்த மாதிரி நம்ம பசங்க நம்ம தமிழ்நாடா இல்லை இந்தியாவில் எப்படி எனக்கு அதெல்லாம் தெரில. ஆணோ பொண்ணோ கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தா எல்லாருக்கும் வியூஸ் ஏறும், எல்லாருக்கும் லைக் ஏறும். புரியுதா? நீ என்னத்தான் 1000 மெசேஜ் பொண்ணு இல்லைடா திருநங்கை கே நீ 1000 போட்டாலும் அவனுங்க கண்ணுக்கு உன் கமெண்ட்ஸ் தெரியாது. நான் மட்டும்தான் தெரியுவேன்.
ஸ்க்ரீன் டபுள் டேப் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் டி ரெஸ்பான்ஸ் பண்ணதுக்கு. ராஜ்குமார் சுந்தராஜ் வெல்கம் டு சில்வோ. தேங்க்யூ டியர், தேங்க்யூ. அப்புறம் ராமமூர்த்தி வெல்கம் டு சில்வர் டார்லிங், தேங்க்யூ. பாருங்கள் சீக்கிரம் சில்வர் ஜாயின் பண்ணிக்கோங்க, லைவ் முடிய போது இன்னும் 7 மினிட் தான் இருக்குது. ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி சில்வர் லைவையும் பார்த்துருங்க, எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். நான் சொன்ன இந்த இது கரெக்டு தானே? ஆணோ பெண்ணோ நீ 1000 கமெண்ட்ஸை போடு, உன் கமெண்ட்ஸை மற்றவங்க கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா உன் கமெண்ட்ஸை படிக்க யாரும் இங்கே வந்து வேலையை விட்டுட்டு தூக்கத்தை விட்டுட்டெல்லாம் இங்கே வந்து உட்கார கிடையாது. ஹாய் அஜய், உன் கண்ணத்துல மச்சம் சூப்பரா இருக்கு. பிளாட்டினம் லைவ் இருக்கா? இருக்கு டியர். 1 man ஆர்மி, நீங்க என்ன வானவில்லா? அவன் ஏதா இருந்துட்டு போட்டோம், பொறாமல பொங்கி வடிகிறான். ஏய் நேம் கட்டுப்பேத்திட்டு டென்ஷன் ஆக்காத சொல்லிட்டேன். லைவை பார்த்துட்டு தானே இருக்கேன் டெய்லியும். அப்புறம் ஏதாவது இந்த மாதிரி ஸ்க்ரீன் டபுள் டேப் பண்ணுங்க காய்ஸ். தேங்க்ஸ் ஃபார் ரெக்வஸ்ட். புகழ்ந்துக்கிட்டே இருக்கேன், ஒரு கிஸ் போடுங்க. செம்ம அழகுது நிலாடி. டுடே சாரி சூப்பர். ஹலோ காவி ஜாய், டைம் கிடைக்கும் போது வாட்டர் குடிக்கலாம். ஹாய் லவ்லி ஹார்ட், ரொம்ப அழகு நிலாவுக்கு. தான வந்த கூட்டம் அன்பால் வந்த, தானா வந்த கூட்டம் அல்ல அன்பால் வந்த கூட்டம். தேங்க்யூ சங்கர். சிப்பினா பாயசம் ஸ்பெஷலிஸ்டா. இது தண்ணி குடிச்சிட்டு லைக் போட்டுக்கோங்க காய்ஸ் எல்லாரும் சீக்கிரம். கல்பாக்கம் பார்த்துக்கோங்க. கந்தசுவாமி, நான் இனி உங்ககிட்ட இங்கிலீஷ்லவே பேசு. ரஷ்யம் அப்படி ஒன்று இருக்கா? நம்ம ஊரில் வந்து டிக்டாக் பேன் பண்ணிட்டாங்க, ஓகேவா? அது இங்கே கிடையாது, வெறும் ஃபாரினில் மட்டும்தான் அது இருக்குது, இங்கே கிடையாது. அன்னைக்கு கிச்சனில் பேச முடியாமல் பேசினேன் நிலாவா இது. காய்ஸ் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெயிட்டிங். ரீல்ஸ் எல்லாமே வேற லெவல். தேங்க்ஸ் அருண். பாருங்க ரீல்ஸ் பாருங்க, லைக் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ரீல்ஸ் லைவ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஒயிட் சாரீ பிளாக் மாஸ்க்கு செம்ம காம்பினேஷன். என்ன ஸ்டட்டு சின்னதாக இருக்குடி. நான் தான் சொன்னேன் இல்லைடா, ரொம்ப வெயிட்டாக போட்டால் காது வந்து ரொம்ப இழுக்குது, அதனால நான் சின்னதாக போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னேன்ல, அதான். குட் நைட் நிலா. ஓகே யுவா, இந்த மெம்பர்ஷிப்பா ஓப்பன் டாக்கா. ரீல்ஸ் லைக் போட்டாச்சுங்க, இன்னும் கொஞ்சம் கமெண்ட்ஸ் போடுங்க. போட்டுடணும், போட்டுட்டு தான் நைட்டு தூங்கணும். நிலா மொத்தம்காகவே மெம்பர்ஷிப்பு சப்ஸ்கிரிப்ஷனில் ஒரு கொடுத்து. ஏய் சீக்கிரம் ஜாயின் பண்ணியா, டைம் போகுது. ஐயோ முடிய போகுது. அழகு தங்கண்டி செல்லமி சுந்தர், நல்ல என்டர்டைன்மெண்ட்டா. சரோ இன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தி தான். என்னது பாப்ஸு, என்னை விட்டுட்டு ஏதோ சாப்பிட்ருக்கீங்க தானே? ஓய் இவ பொண்ணு. ஒன் மேன் தவிக்கிறான்டா, தவிக்கிறான். ஐயோ பொண்ணு இல்லைடா. யாரெல்லாம் இந்த கமெண்ட்ஸை பார்த்து சிரிக்கிறீங்க? சிரிப்பு வருதா? என்ன லைவ் இன்னைக்கு? சில்வர் லைவ், சில்வர் ஆக்சஸ் இருக்கு.
டுடே மெம்பர்ஷா இருக்கு அருண்குமார். சிவா ப்ரோ இப்போது செகண்ட் ப்ராஜெக்ட்டு ஹெவி ஒர்க்கு இருக்கும். சீக்கிரம் கைஸ் ஜாயின் பண்ணிட்டீங்களா எல்லோரும்? சீக்கிரம் வாங்க, டைம் ஆகுது. இன்றைக்கி சின்ன ஆக்சஸ் தான், சில்வர் ஆக்சஸ் தான். சீக்கிரம் உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. நோ சவுண்ட் சில்வர் லைவ் இப்போ உடனே ஆன் ஆக போகுதுங்க. இன்னும் 4 மினிட் தான் இருக்குது. மொபைல் ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க. இன்றைக்கி நிலா ஒரே குஷியாக இருக்கால, ஏதோ நடந்திருக்கு. நான் லூசு மாதிரி தனியாக பேசிகிட்டு இருக்கேன். ஒன்றும் பேசலை 3 நாள் சொன்னதுக்கு. சொல்லுங்கள் மொத்தா திரு. ஆக மொத்தம் நம்ம 3 பேருக்கும் ஹெவி ஒர்க்கு தான் போல். என்னையும் சேர்த்துக்கோங்கடா, நானும் ஹெவி ஒர்க்கில் தான் இருக்கேன். அப்புறம் வந்து பாப்ஸ் அவனுக்கு ரிப்ளை கொடுத்த என்னையும் வெறுப்பேற்றி கமெண்ட்ஸை போட்டால் நான் கண்டுக்காதீங்க. எவ்வளோ நேரம் சில்வர் போகுமா? நாளைக்கு தாங்க முடியும். நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு தான் முடியும். என்னங்கடா டைமிங் எல்லாம் போட்டு மெம்பர்ஷிப் நடத்துவாங்க போல் எல்லா சேனலில். அதான் கேட்குறாங்க என்ன டைமிங். நமக்கு தான் டைமிங்கே கிடையாது. திடீர்னு பார்த்தா 10 நிமிஷத்துலேயும் முடியும், திடீர்னு பார்த்தா 20 நிமிஷம், திடீர்னு பார்த்தா ½ அன் ஹவர், திடீர்னு பார்த்தா 1 மணி நேரம். லைவ் இன்ட்ரெஸ்டிங் பொறுத்து அங்கே ஓடிக்கிட்டு இருக்கோம். இவன் என்னன்னா டைமிங் பார்த்தேன். டைமிங் வச்சு தான் அவன் பொண்டாட்டி கூட படுப்பான் போல இருக்குதுங்க எனக்கு தெரிஞ்சு. டைமிங்ன்ட்டு டைமிங் பார்த்து தான் பொண்டாட்டி மேலே கையை வைப்பாரான் சார். ஆளை பாருங்க, அரை மண்டக்கு இருக்குனுங்க தான் நம்ம லைவ்ல. எவனாவது தெளிவாக இருக்கான இப்போ ராத்திரி ஃபுல்லாக சரக்கு அடிச்சு விட்டு அரை போதிலே இருக்கானுங்க. மண்டை தெளிவானாங்க, தெளிய சரக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க இவனுங்க. இவன் ஒருத்தவன் இந்த 1 மேன் கமெண்ட்ஸுக்கு யாராவது ரிப்ளை கொடுங்கடா. அவன் தவிக்கிறாங்க பாருங்க. காஃபி டைம். ஐஸ் தேவ் காஃபி சாப்பிட்றீங்களா? வாங்க காஃபி சாப்பிடலாம். இது காஃபி இல்லை இன்னைக்கு, இது வந்து இது பூஸ்ட் இது. அப்புறம் சரோ தெரியும், சும்மா கொடுத்தேன். என்னத்தை நம்ம ஊரில் 3/4 பேர் சும்மா கொடுத்தா தான் வாங்குவாங்க. நீ சொல்லவே தேவையில்லை. பாபிஜி நபி ஜூம்லையே இரு. அவன் கமெண்ட்ஸை அவனே படிக்கட்டும். சரக்கு அடிச்சவா சண்டைக்கு வரட்டுமாடா? இரு, கமெண்ட்ஸை நீங்கள் ஜாயின் பண்ணுறவங்க பண்ணுங்க. நான் காஃபி இது பூஸ்ட்டை குடிச்சிட்டு இதுக்கு வரேன், ஸ்க்ரீனுக்கு வரேன். பின்னாடி உட்காந்து குடிக்கிறேன். ஓகே, ஜாயின் பண்ணிக்கோங்க. குரல் கொடுத்துட்டே இருக்கேன். தேங்க்யூ யூசர். வெல்கம் டு சில்வர். தேங்க்யூ டியர், தேங்க்யூ டார்லிங். மோனி சிவாபுரோ வாங்க நம்ம காஃபி சாப்பிடலாம். 1 மேன் வா, ஒரு பர்சனல் ஆக்சஸ் போட்டுக்க. ஏன் தவிக்கிற காமன் லைவ்ல உட்காந்துக்கிட்டு? தலை ஹாய் தலை. தலை இருக்கிறதே நான் மறந்துட்டேன்டா. செம்மையா பேசுறடி செல்லம். இவனுங்க கிட்ட பேசினா தாண்டா வேலைக்கு ஆகும். பேசலன்னா நம்மள தூக்கி போட்டு மெதிச்சுட்டு போயிட்டே இருப்பானுங்க. வாய் இருந்தாதான் பொழைக்க முடியும் மச்சான் இந்த காலத்துல. வாய் இல்லைனாக்கா ஒன்றும் சீண்டாது. அவ்வளோதான். நீலாம் மறைஞ்சு போச்சு. இருடா குடிச்சிட்டு வரேன்டா. எடுங்கடா வண்டிய. நீ ஏன்டா அவனை கிளப்புறதுலே இருக்க? எங்க ஆள் எங்கேயும் ரெட் லைட் ஏரியால உட்காந்துருக்காளா? ஆளுங்களெல்லாம் இழுத்துட்டு போலான்னு வந்திருக்கியா?
பூஸ்ட் குடிச்சிட்டு இருக்கேன் தங்கம். இன்னைக்கு தான் பூஸ்ட் வாங்கணும். ஓகேடி, நீ கலக்குறடி. கலக்கித்தானே ஆகணும். கலக்கினாதான் குடிக்க முடியும். பாப்ஸு, தலையை எப்படி மறைக்கலாம்? தலையில தான் மூளை இருக்கா? தங்கம், உனக்கு இருக்கிற மூளையில நீங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லடா. மோடிக்கு பதிலாக நீ அங்க இருக்க வேண்டிய ஆளு. என்ன எதுக்கு நினைச்சு பாக்குறேன்? காய வைக்கலான்தா. என்ன பேச்சு பேசுறடி? தமிழ்ல தாண்டா செல்லம் பேசுற. எவன் வாங்கி கொடுத்தானோ வாட செருப்பு நாய 100 ரூபாய் பூஸ்ட் எதுக்குடா எவனோ வாங்கி தரணும்? ஒருவேளை உன் வீட்டுல யாரோ பூஸ்ட் வாங்கி கொடுத்தாதான் நீ குடிப்ப போலகுது. அந்த அளவுக்கு மட்ட ரகமா இருக்கிறியோ ஏன் செல்லம்? ஏன் மோனி பூஸ்ட் கூட வாங்குறதுக்கு முடியாம அவன் பொண்டாட்டிக்காரி அவன் கூட படுத்துட்டு அவன் கொடுக்குற காசுல அவன் வந்து பூஸ்ட் வாங்கி கொடுப்பான் போல இருக்குது. அப்படி குடிச்சவன்ல, அதனாலதான் அடுத்தவங்களே அதே மாதிரி தோணும் போல இருக்கு. அவன் பொண்டாட்டி புடவை யாராவது அவ கட்டியிருக்கானாக்கா அடுத்தவங்க கட்டியிருக்கிறத பார்த்துட்டு நம்ம பொண்டாட்டிக்கு எவனோ கொடுத்தா மாதிரி இவனுக்கு எவ்வளோ கொடுத்துருப்பா போல இருக்கு. புறம்போக்கு வந்திருக்கு பாரு, புறம்போக்கு கல்சடைகள்லாம் லைனா வருதுங்க. யார் இது? கார்த்தி. தேங்க்யூ கார்த்தி. அப்புறம் அழகசாமி, வெல்கம் டு சில்வர் டார்லிங். வாங்க செல்லம். நினைச்சு பார்த்தேன், சிரிப்பு சிரிப்பா வருது. என்னடா 100 ரூபாய் பூஸ்டுக்கா? மிஸ்டர் பிரின்ஸ் பிளாக் பண்ணிடுவேன் இப்படி சொன்னேனாக்கா. இந்த மாதிரி சொன்னா பிளாக் பண்ணிடுவேன். இது ஜஸ்ட் சில்வர் தான். இது எல்லாராலையும் ஜாயின் பண்ண முடியும். முடிஞ்சா நானே 10 ஐடி ஓபன் பண்ணி நானே சில்வரை ஜாயின் பண்ண முடியும். ஓகேவா? சும்மா லூசுக்கு இருக்கன் மாதிரி கமெண்ட்ஸை போடக்கூடாது. மோனி அம்மா லைவ் இருக்கிறதே மறந்துட்டாங்க. வேணும் பார்த்துங்க. ஏய் லூசு கமெண்ட்ஸை போடுறா.